நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் சினிமாவின் முதல் நகைச்சுவை சக்கரவர்த்தி, என்றும் சிரிப்புடன் சிந்தனையும் தூண்டிய மாபெரும் சிந்தனையாளர் என்று போற்றப்பட்டவர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள். தன்னுடைய நகைச்சுவை சீர்திருத்த பாடல்கள் மற்றும் வசனங்கள் மூலமாக சமூக மூட நம்பிக்கைகளை ஒழித்து நல்ல கருத்துக்களை தமிழ்நாட்டில் விதித்தவர். தன் வீட்டிற்கு தேடி வந்த ஏழை எளியவர்கள், கவிஞர்கள், நடிகர்கள் என அனைவருக்கும் வாரி வழங்கி வள்ளல் என்று பெயரெடுத்த கலைவாணர் தன் வாழ்நாளின் கடைசி காலத்தில் கடுமையான கடனிலும் அஞ்சத்தக்க உடல்நலக்குறைவிலும் சிக்கித் தவித்தார். 1957ஆம் ஆண்டு அவர் மறைவதற்கு சில நாட்களுக்கு முன் மருத்துவமனை படுக்கையில் மரண வேதனையில் இருந்தபடியே ராஜா தேசிங்கு படத்திற்காக வந்து நடித்த அந்த சம்பவம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தியாகமாகும். மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். நடித்த ராஜா தேசிங்கு திரைப்படத்தில் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் ஒரு முக்கியமான நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டிருந்தார். படத்தின் பாதி காட்சிகள் மற்றும் சில முக்கிய நகைச்சுவை காட்சிகள் படமாக்கப்பட வேண்டிய கட்டத்தில் கலைவாணருக்கு கடுமையான கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு சுய நினைவை இழக்கும் நிலைமைக்கு சென்று மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். படப்பிடிப்பு தள்ளிப்போனால் தயாரிப்பாளருக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படும், தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை உணர்ந்த கலைவாணர் மருத்துவமனையில் சற்றே சுய நினைவு திரும்பியதும் என்னை ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று பிடிவாதம் பிடித்தார். மருத்துவர்கள் தடுத்தும் கேட்காமல் தன் நோயின் கொடூர வலியையும் பொருட்படுத்தாமல் கட்டிலில் இருந்து எழுந்து மேக்கப் போட்டுக்கொண்டு படப்பிடிப்பு தளத்திற்கு வந்தார். படப்பிடிப்பு தளத்தில் கேமரா ஆன் ஆனதும் தன் அத்தனை வலிகளையும் மறைத்து கொண்டு முகத்தில் சிரிப்பை வரவழைத்து தன் வழக்கமான பாணியில் வசனங்களை பேசி நடித்து கொடுத்தார். படப்பிடிப்பு முடிந்ததும் கட் என்று சொன்ன அடுத்த நொடி வலியால் துடித்து அப்படியே மயங்கிச் சரிந்தார். திரையரங்கில் அந்த படம் வெளியான போது அவர் தோன்றி நடித்த அந்த சில நிமிடங்கள் மக்களை சிரிக்க வைத்து கைத்தட்டல்களை பெற்றது. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் கலைவாணர் அனுபவித்த மரண வலி யாருக்கும் தெரியாது. அந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்து சில நாட்களிலேயே கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் தன் 49வது வயதில் காலமானார். தான் இறக்கும் தருவாயிலும் பிறரை சிரிக்க வைக்க வேண்டும், தன்னை நம்பிய தயாரிப்பாளரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த கலைவாணரின் எண்ணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.